ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல அரோமேட்டிக்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மசாலா ப்ளஸ் மட்டன் ஃப்ளேவர் கலந்த அந்த பாஸ்மதி சாதத்தோட சாஃப்டான மட்டன் பீஸும் சேர்த்து சாப்பிடும்போது பிரியாணியோட டேஸ்டெல்லாம் தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்ன மஸ்லின் கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு மராட்டி முக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 பிரிஞ்சி இலை, கூடவே கொஞ்சமாக ஜாதிப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ இதை நம்ம மட்டன் வேக வைக்கும்போது அது கூட போட்டு வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா இந்த மாதிரி இந்த மசாலாவில் வெளியில் வராத அளவுக்கு டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு மட்டன் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக, பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கூடவே ஒரு 6 பல் பூண்டு, அதை நம்ம தோல் உரிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. 2 இன்ச் அளவு இஞ்சி, அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது 3 பச்சை மிளகா நான் கீரி போட்டிருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். இதில் காரத்துக்குன்னு நம்ம வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம கட்டி வச்சுருக்கிற அந்த மசாலா பண்டலையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஊற்றிருக்கேன். நம்ம அரிசி இழந்த கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 2 கப் அளவுக்கு அரிசி போட்டோம், அதுக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு இதை வேக விட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் விட்டு மட்டன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த மட்டனை மட்டும் அந்த ஸ்டாக்லேருந்து தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த சின்ன சின்ன இஞ்சி பீஸு, பூண்டு பீஸெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்துருங்க, அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி மட்டனை மட்டும் தனியாக நீங்கள் பிரித்து எடுத்துட்டு இந்த மட்டன் ஸ்டாக்கை ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா இதில் இருக்கிற அந்த பண்டலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா பிழிஞ்சோம் அப்படின்னா இதிலேருந்து நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஃப்ளேவரோட ஸ்டாக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மட்டன் ஸ்டாக் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மட்டன் புலாவ் நல்ல ஒரு அரோமாவோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த மட்டன் ஸ்டாக் தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மட்டன் ஸ்டாக் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் புலாவ் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறமா பாதாம், இந்த 2ஐயும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இந்த முந்திரி பாதாம்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் நல்லா வறுப்பட்டதும் அது கூட கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். இந்த கிஸ்மிஸ் நம்ம புலாவ் சாப்பிடும்போது அங்கங்கே உங்களுக்கு வாயில் கடிப்படும் போது லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்துட்டு மீதி இருக்கிற அந்த நெய்யோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ நம்ம இதில் சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். கூடவே கொஞ்சம் கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வறுப்பட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜை தாண்டி அடுத்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும் போது இது கூட நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புலாவுக்கு தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை.
அதனால் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன், அது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் வேக வைக்கும்போது சேர்க்கலை, அதனால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போடுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கூட இன்னும் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக புதினா, மல்லித்தழை 2 கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம அரிசி அளந்த அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 கப் அளவுக்கு வருது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 கப்பாக ஊற்றி நான் வந்து இதில் கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். ஊற வச்சு அந்த பாஸ்மதி அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ வந்து அரிசி போட்டுட்டு நம்ம அந்த மசாலா பண்டலையும் நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற ஸ்டாக்கையும் எடுத்துகிட்டு நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி அரிசியும் அந்த தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை தம் போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு தேவையில்லாத தோசை தவா வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இது கூட அடிஷ்னலாக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து ஆப்ஷனல் தான். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், திராட்சை போட்டுட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள், இடிகள் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லைனா 25 நிமிஷம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பரான மட்டன் புலாவ் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்மளுடைய மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அந்த அரோமா வந்து நீங்கள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு மந்தி பிரியாணிலாம் சாப்பிட்ற மாதிரி, அந்த அரேபியன் மந்தியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மட்டன் பீஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக நான் சொன்ன ப்ரொசீஜரில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.